Welcome back to Edification. If you want to elevate your learning process, please get in touch with our channel. இன்னைக்கு நாம could பத்தி பார்க்கலாம். could ரொம்ப எசென்சியலான ஒரு வேர்ட். நமக்கு டே டு டே கம்யூனிகேஷன்ல பல வகையில நமக்கு இந்த வேர்ட் யூஸ் ஆகும். இந்த could ஒரு மாடல் வெர்ப். சரிங்களா? could ஒரு மாடல் வெர்ப். இதோட எல்லா யூசேஜையும் தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். நோட் பண்ணப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க could யூஸ் பண்ணும்போது அதை தொடர்ந்து வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். That is an important. Please note it down. ஓகே, could யூஸ் பண்ணும்போது அதை தொடர்ந்து வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் 6 main uses of could. ஓகே, past ability, கடந்த காலத்துல நமக்கு இருந்த திறனை பற்றி பேசும்போது நீங்க could யூஸ் பண்ணலாம். நோட் பண்ணுங்க, அந்த திறன் இப்போ உங்ககிட்ட இருக்கா இல்லையாங்கிறத பத்தி நம்ம பேச போறது இல்ல. எக்ஸாக்டா கம்ப்ளீட்டா நம்ம என்ன செய்றோம், பாஸ்ட்ல இருந்த திறனை நம்ம எம்ஹாசைஸ் பண்ணி பேசும்போது நம்ம could யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ். நடக்கிறதுக்கு ஒரு விஷயம் நடக்க 99% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லைங்களா? ஸோ அப்ப நம்ம could யூஸ் பண்ணலாம். நோட் பண்ணணும், இந்த பாசிபிள் அண்ட் ப்ராபபிலிட்டி வந்து கம்ப்ளீட்டா ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சருக்கு தான் ஒர்க் ஆகும். பாஸ்ட்ல ஒர்க் ஆகாது. பாஸ்ட்ல நீங்க வந்து could பிளஸ் V1 போட்டு பேச முடியாது. சரிங்களா? ஸோ நீங்க பாஸ்ட்ல இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க could have plus V3க்கு போயிடணும். பட் நம்ம இன்னைக்கு உள்ள கான்செப்ட் ஜஸ்ட் could தான். could plus V1. ஸோ பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ்ல could plus V1 வந்துட்டு present and futureல தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? நோட் பண்ணிக்கணும். அடுத்து பொலைட் ரெக்வஸ்ட் அண்ட் பெர்மிஷன். ஓகே, நம்ம பொலைட்டா ரெக்வஸ்ட் பண்றதுக்கெல்லாம் கேன் மட்டும் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இனிமே நீங்க could யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், உங்க பொலைட்டான ரெக்வஸ்ட்டை நீங்க கன்வே பண்ணலாம். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய சஜஷன், கண்டிஷனல், கிரிட்டிசைசிங், பொலைட்லி எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோல கம்ப்ளீட்டா the first 3 main usages of could தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் எபிலிட்டி. நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, பாஸ்ட் எபிலிட்டினா கடந்த காலத்தில் நமக்கு இருந்த ஒரு திறனை பற்றி பேசும்போது நம்ம could யூஸ் பண்ணணும். இது கம்ப்ளீட்டா நீங்க பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். பாருங்க, நான் 5 வயசுலயே நீந்த தெரியும் அப்படின்னு சொல்றோம். எனக்கு 5 வயசுலயே நீந்த தெரியும் தெரியுமா? இப்ப நீங்க நீந்த தெரியுமா தெரியாதாங்கிறதெல்லாம் நம்ம சொல்லல. பட் ஆனா 5 வயசுலயே எனக்கு நீந்த தெரியும் அப்படின்னு நீங்க என்ன செய்றீங்க, எம்ஃபசைஸ் பண்றீங்க. அப்போ I could swim when I was 5. I could swim when I was 5. புரியுதுங்களா? பள்ளிக்கூடம் போறதுக்கு முன்னாடியே அவளால வாசிக்க முடிந்தது. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே அவளுக்கு வாசிக்க தெரிஞ்சது அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஒரு ஸ்பெஷலான விஷயம் தானே. அவங்களுக்கு இருந்த ஒரு திறமையை பத்தி நம்ம என்ன செய்றோம், எம்ஃபசைஸ் பண்றோம். அப்போ she could read. Okay, she could read before she started school. She could read before she started school. Okay, அவங்க ரொம்ப ஈஸியா மலையேற முடிந்தது. முடிந்தது past tense. ஓகே, அந்த மலையேற முடிந்தது அப்படிங்கிற எபிலிட்டியை நம்ம என்ன செய்றோம், எம்ஃபசைஸ் பண்றோம். ஸோ they could climb the mountain easily. They could climb the mountain easily. Could plus V1. Climb is the V1 verb. Okay, they could climb the mountain easily. இப்போ ஒரு அளவு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஆயிருக்கும். பாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எபிலிட்டியை நீங்க எம்ஃபசைஸ் பண்ணும்போது நீங்க could plus V1 யூஸ் பண்ணி தாராளமா கன்வே பண்ணலாம். Okay, he could comprehend the seriousness of the thing. He could comprehend. Comprehend என்ன, புரிஞ்சுக்கிறது. He could comprehend the seriousness of the thing. அவனால அந்த விஷயத்தோட தீவிரத்தை புரிஞ்சுக்க முடிந்தது. முடிந்தது, அது முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அந்த திறனை நம்ம என்ன செய்றோம், எம்ஃபசைஸ் பண்றோம். அடுத்த யூசேஜ் பார்க்கலாம். இது செகண்ட் யூசேஜ், பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் could யூசேஜ் நீங்க ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, பாருங்க, ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற இடம் தான் இந்த பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ். இன்னைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது.
மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்றோம். மேகம் ஒரு மாதிரி இருண்டுட்டு வருது. ஸோ நல்லாவே நம்மளால கெஸ் பண்ண முடியுது. கண்டிப்பா வந்து மழை வரப்போகுது அப்படின்னு. இல்லையா? ஸோ அப்ப நம்ம சொல்லலாம் இன்னைக்கு மழை இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் யூஸ் குட் ஹியர். இட் குட் ரெயின் டுடே. இட் குட் ரெயின் டுடே. இன்னைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது மாதிரிலாம் நம்ம பேசியிருப்போமான்னு யோசிச்சு பாருங்க. ப்ளீஸ் யூஸ் இட் இன் யுவர் டே டு டே கம்யூனிகேஷன் ஹியர் ஆஃப்டர். ஓகே. அடுத்து அவன் இப்போது அலுவலகத்தில் இருக்கலாம். அட் தி ப்ரெசென்ட்ல நம்ம என்ன செய்றோம்னா, அவர் எங்கேன்னு கேட்கும்போது அவன் இப்போ ஆஃபீஸ்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஏன்னா 99% என்னது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அந்த டைம் டே டைம் ஸோ 9, 10 இருக்கலாம். ஸோ இந்த டயத்துல அவர் அங்கே தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அப்போ he could be at the office now. He could be at the office now. கூட எவ்வளோ ஜென்டலா யூஸ் பண்றோம்னு பாருங்க. ஓகே. He could be at the office now. Okay, he could be at the office now. Once or twice a time repeat பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அந்த வார்த்தையோட மீனிங் உங்களுக்கு புரிதலை உண்டு பண்ணும். ஓகேவா? ஸோ அதை தொடர்ந்து நீங்களாவே என்ன செய்வீங்கன்னா மல்டிபிள் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணி பார்ப்பீங்க. இல்லைன்னா அந்த சுச்சுவேஷன்ல இதை யூஸ் பண்ணியிருக்கலாமா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே. இந்த யோசனை வேலை செய்யக்கூடும். இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். பாசிபிலிட்டிஸ் 99% பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்புறோம். இந்த ஐடியா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது திஸ் ஐடியா குட் ஒர்க். ரொம்ப சிம்பிளா பேசுறாங்க பாருங்க. திஸ் ஐடியா குட் ஒர்க். ஓகே, திஸ் ஐடியா குட் ஒர்க். இது ஒர்க் அவுட் ஆகலாம். ஆகும்னு சொல்லல, ஆகலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்துடலாம். இதுதான் 3வது யூசேஜ். polite request on permission. ஓகே, polite request on permission. நம்ம வந்து ஒரு பெர்மிஷன் கேட்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? could யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு பெர்மிஷன் கேட்கும்போது could யூஸ் பண்றது. ஸோ பெர்மிஷன் என்ற ரெக்வஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக could வந்து ப்ரெசன்ட்ல மட்டுமே யூஸ் ஆகும். ஓகேவா? நான் பாஸ்ட்ல நான் ஒருத்தட்ட பர்மிஷன் கேட்டேன், ஃபியூச்சர்ல பர்மிஷன் கேட்பேன் அப்படின்னு எல்லாம் நம்ம could யூஸ் பண்ணி பேச முடியாது. நீங்க could வந்து polite and requestல யூஸ் பண்ண போறீங்கன்னா அது கண்டிப்பா present at the present மட்டும்தான் இருக்கணும். ஓகே, please note it down. பாருங்க, இதுக்கு நீ எனக்கு உதவ முடியுமா? இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு நம்ம கேட்கும்போது could you help me with this? could you help me with this? நம்ம கேன் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? கேனை விட could வந்து மோர் பொலைட்னஸ், அதை விட கொஞ்சம் அதிகமா பயங்கரமா ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி. could you help me with this? ஓகே, அடுத்தது உன் பேனாவை நான் கொஞ்சம் கடனை வாங்கிக்கலாமா? உன் பேனாவை நான் கொஞ்சம் கடனை வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது could I borrow your pen? could I borrow your pen? ஓகே, could I borrow your pen? அடுத்து பாருங்க, இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா போகலாமா? நான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பலாமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம பாய்ஸ் கிட்டே கேட்குறோம்னு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்க நான் கூட எடுத்துக்கலாம். could I leave early today? could I leave early today? could we leave early today? ஓகேவா? ஸோ ரொம்ப நேச்சுரலாக நீங்கள் பொலைட் அண்ட் ரெக்வஸ்ட்க்கு could யூஸ் பண்ணும்போதும் சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸில் நீங்கள் could யூஸ் பண்ணும்போதும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். தயவு செஞ்சு இதை அவங்க டே டு டே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.